Hi students, physicsல thermodynamics உடைய பேசிக்ஸ் அண்ட் முக்கியமான ஃபார்முலாஸ் அப்படிங்கிற அந்த ஃபவுண்டேஷனுக்கான ஐடியா பத்தி தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது என்ன? தெர்மோடைனமிக்ஸ்ங்கிற சாப்டர் எதை பத்தி டீல் பண்ணுதுன்னா, இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் ஹீட்டு, டெம்பரேச்சரு, ப்ரெஷரு, வால்யூம் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி, ஒர்க்ன்ற இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுவோம். வேரியபிள்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் மாற்றி மாற்றி. பட் இதை தாண்டி இந்த சாப்டர்ல முக்கியமா நம்ம என்ன ப்ராசஸ பத்தி நம்ம பார்ப்போம் அப்படின்னு சும்மா ஜென்ரலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது இல்ல கேஸ் கம்ப்ரஸ் ஆகுது, இதுல நடக்கக்கூடிய வேரியேஷன்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் தெர்மோடைனமிக்ஸான பேஸ். ஸோ வைடு ஸ்கோப் இருக்கு. ஹையர் லெவல்ல படிக்கும்போது தெர்மோடைனமிக்ஸான ஸ்கோப் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஆனா நம்ம எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்க்கு நம்ம 11th and 12th ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? அண்ட் ஆல்சோ முக்கியமான ஃபேக்ட் என்னன்னா, ஒன்ஸ் நீங்க தெர்மோடைனமிக்ஸ் பிசிக்ஸ்ல நல்லா தெளிவா படிச்சுட்டீங்க அப்படின்னா, இட் ஹெல்ப்ஸ் யூ இன் கெமிஸ்ட்ரி ஆல்சோ. ஸோ சில பிளஸ் அண்ட் மைனஸ் ஃபேக்டர்ஸ் மட்டும் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில மாறும் அப்படின்னாலுமே ஓவரால் ஐடியா வந்து சேமா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, ப்ராக்டிக்கலா யோசிங்களேன். ஏதாவது ஒரு சின்ன பெட்டி இல்ல ஒரு ரூம் இல்ல ஒரு பெரிய ஹாலு, எதை வேணா சூஸ் பண்ணிக்கங்க. எந்த இடத்த சூஸ் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற வேரியேஷன்ஸை பத்தி நீங்க ஸ்டடி பண்றீங்களோ அதுதான் உங்களுடைய சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்க ஒரு ரூம் இருக்குன்னு வைங்க. இந்த ரூம் நான் ஸ்டடி பண்றதுக்காக எடுத்துக்கிறேன். ஸ்டடி பண்றது சென்ஸ் என்ன? இப்போ எவ்வளவு ஹீட் இந்த ரூம்குள்ள வந்திருக்கு, இந்த ரூம்ல இருந்து எவ்வளவு ஹீட் வெளியே போயிருக்கு, லைக் அப்படி நடக்கும்போது எனக்கு ப்ரெஷர் எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு, வால்யூம் எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு, இதை பத்தி நான் ஸ்டடி பண்றேன். சோ அப்ப இந்த இடத்துக்குள்ள இருக்கிறத மட்டும் தான் நான் யோசிக்கிறேன். இதுக்கு வெளியே என்ன ஆச்சு, அங்க ப்ரெஷர் என்ன, வால்யூம் என்ன, நான் யோசிக்கவே இல்லைல்ல. ஸோ எதை பத்தி நான் படிக்க போறேனோ, எதை பத்தி நான் ஸ்டடி பண்ண போறேனோ, அந்த ஸ்பேஸ் தான் என்னுடைய சிஸ்டம். லாஜிக்கலி புரியும் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த சிஸ்டம் இது அப்படின்னா, இதை தவிர்த்து இப்ப இந்த ரூம் தான் என்னுடைய சிஸ்டம்னா, இதை தவிர்த்து இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற அத்தனையுமே என்னுடைய சரௌண்டிங்ஸ். இந்த ரூமுக்கு வெளியே இருக்கிற அந்த ஹாலு, ரோடு, சேலம், மேட்டூர், நாமக்கல், தமிழ்நாடு, இந்தியா, வேர்ல்டு எல்லாமே எனக்கு என்னது, மொத்த யூனிவர்ஸுமே என்னுடைய சரௌண்டிங். அப்ப எதை சிஸ்டம்னு சூஸ் பண்றீங்களோ அது போக இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லாமே என்னது, சரௌண்டிங். அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் மார்க் கூட போடுவாங்க ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ல கேட்கும்போது, சிஸ்டம் பிளஸ் சரௌண்டிங் ரெண்டும் சேர்ந்ததுதான் இந்த மொத்த யூனிவர்ஸ் அப்படிங்கிற லாஜிக். ஓகேவா? அப்போ நான் சிஸ்டம்னா இவ்வளவு பெருசு சூஸ் பண்ணணும்ன்றத கிரைட்டீரியா இருக்கா? கிடையாது. எவ்வளவு சின்னது வேணா சூஸ் பண்ணலாம். ஆனா அதுக்குள்ள இருக்கிற சேஞ்சஸை பத்தி மட்டும் ஸ்டடி பண்ணுவீங்க. ஓகேவா? சரி, அது 3 டைப் ஆஃப் சிஸ்டம் இருக்கு. ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் ஓப்பன் சிஸ்டம்னா என்ன, ஒவ்வொன்றும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஓப்பனா இருக்கிற கிண்ணத்துல நீங்க தண்ணி காய வச்சிருக்கீங்கன்னு, தண்ணி சுட வைக்கிறீங்க. அப்ப அதுல இருந்து ஹீட் வெளியே போகுமா போகாதான்னா போகும். நீங்க சைட்ல இதை கிண்ணம் வச்சுங்களேன், சைட்ல கை வச்சு பார்த்தாலும் அந்த ஹீட் தெரியும், மேல கை வச்சு பார்த்தாலும் ஹீட் தெரியும். ஸோ எனர்ஜி வெளியே போகுது, உங்களால கெஸ் பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும். ரெண்டாவது என்ன, எனக்கு பார்ட்டிகல்ஸ் உள்ள இருக்கிற வாட்டர் பார்ட்டிகல்ஸ் வெளியே போகுதான்னா போகும், எவாபரேட் ஆகி வெளியே போகுது இல்ல. அப்போ ஓப்பன் சிஸ்டம்னா அந்த சிஸ்டமுக்குள்ள இருந்து சரௌண்டிங்கோ இல்ல சரௌண்டிங்ல இருந்து சிஸ்டமுக்கோ மேட்டர் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், அந்த பார்ட்டிகல்ஸ் தான் நம்ம மேட்டர்னு சொல்றோம். ஸோ பார்ட்டிகல்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆக முடியும், எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆக முடியும் அப்படின்னா அது ஓப்பன் சிஸ்டம். கிளியரா? ஓகே. க்ளோஸ்டு சிஸ்டம்னா என்ன, இப்ப அதே கிண்ணத்தை நம்ம மூடி வச்சு ஹீட் பண்றோம்னு, எனர்ஜி இப்ப வெளியாகுமா? கண்டிப்பா வெளியாகும். சைட்ல நீங்க தொட தேவையில்லை, சும்மா கை வச்சு பார்த்தா கூட இந்த ஹீட் தெரியும். ஸோ எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஆனா வாட்டர் பார்ட்டிகல்ஸ் எஸ்கேப் ஆகுமா? ஆகாது இல்ல. அந்த கிண்ணத்துல அப்படியே துணியை வச்சு நம்ம அந்த மூடி எடுத்து பார்த்தோம்னா அந்த மூடி எல்லாம் இருக்கும், அந்த வாட்டர் பார்ட்டிகல் எல்லாம் நீராவியா மாறி செடிமெண்ட் ஆகி திரும்ப ஒளிவிட்டு இருக்கும். ஸோ வாட்டர் பார்ட்டிகல்ஸால என்ன பண்ண முடியல, எஸ்கேப் ஆக முடியல இல்ல. இந்த இடத்துல மேட்டர் எஸ்கேப் ஆகல, வாட்டர் மாலிகுல்ஸ் எஸ்கேப் ஆகல, ஆனா எனர்ஜியால எக்ஸ்சேஞ்ச் ஆக முடியுது. ஸோ இந்த டைப் ஆஃப் சிஸ்டம் என்னது, க்ளோஸ்டு சிஸ்டம். ஓகேவா? ஐசோலேட்டட் சிஸ்டம்னா என்ன, எனக்கு ரெண்டுமே நடக்காது. பிராக்டிகலி ஸ்பீக்கிங் அப்படி ஒரு சிஸ்டம் இந்த யூனிவர்ஸ்ல கிடையாது. எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகாது, மேட்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது இல்ல. ஆனா க்ளோசஸ்ட் இதுக்கு, இந்த ஐடியாவுக்கு தியரிட்டிக்கலா இருக்கிறதுக்கு பிராக்டிக்கலா நான் யாரையாவது கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா பிளாஸ்க் கம்பேர் பண்ணலாம். தெர்மோஸ் பிளாஸ்க் யூஸ் பண்ணிருப்பீங்கல்ல, காலையில நல்லா சூடா கொதிக்க எடுத்து ஊத்திட்டு போனா அது ஈவினிங் வரைக்குமே நல்லா ஓரளவுக்கு சூடு தாங்கும். ஆனா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஐசோலேட்டட் சிஸ்டம் படி ட்ரூ அப்படின்னா மேட்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. ஓகே, வாட்டர் பார்ட்டிகல்ஸ் வெளியே வராது, ஆனா எனர்ஜி எக்ஸ்சேஞ்சே ஆகாது அப்படிங்கிறது ட்ரூவா இருந்துச்சுன்னா 1 வருஷம் கழிச்சு இந்த பிளாஸ்க் ஓபன் பண்ணாலும் அதே சூடு இருந்திருக்கணும். அதுதான் மீனிங். ஆனா அப்படி இல்ல. நார்மலா ஆற வேண்டியது இன்னும் கொஞ்சம் லேட்டா ஆறும், ஒரு நாள் தாங்குற மாதிரி
இல்ல ஒரு ஹாஃப் அ டே தாங்குற மாதிரி தான் ஃபிளாஸ்க் இருக்கு. ஸோ பர்ஃபெக்ட்லி ஐசோலேட்டட் சிஸ்டம்னு ஒண்ணு கிடையாது. ஆனா ஐசோலேட்டடுக்கான எக்ஸாம்பிளா நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா புரிஞ்சுக்கிறதுக்காக தெர்மோஸ் ஃபிளாஸ்க் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 3 சிஸ்டம், ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம். இது நம்ம எப்படி முடிவு பண்றோம்? மேட்டர் பார்ட்டிகல்ஸும் எனர்ஜியும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத பொறுத்தா 3ஆ பிடிக்கிறோம். ஸோ ஓப்பன் சிஸ்டம்ல மேட்டர் பார்ட்டிகல்ஸ் எனர்ஜி ரெண்டுமே எக்ஸ்சேஞ்ச் ஆகும். க்ளோஸ்டு சிஸ்டம்ல மேட்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது, ஆனா எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஐசோலேட்டட்ல மேட்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது, எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிறதா எக்ஸாம்பிள். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐசோலேட்டட் ஞாபகம் வச்சுங்க, இம்பார்ட்டன்டா கேட்க போறாங்க. அண்ட் ஆல்சோ சிஸ்டம் பத்தி புரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் சிஸ்டம்ல இருந்து ஹீட் வெளியே போகுதா உள்ள வருதா அதை பத்தி பேசும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ ஹீட்னா என்ன? ஹீட்டுங்கிறது சார் ஹீட்னா என்ன எனர்ஜி தானே சார் அடுத்து போகலாம்னா அப்படி கிடையாது. நம்ம காம்ப்ளெக்ஸான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஹீட்னா என்னங்கிற பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா நம்ம தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஹீட்னா என்ன, சூடா இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி இப்போ ஒரு பார்ட்டிக்கல் ஒரு ஒரு பெட்டி இருக்கு நம்ம கிட்ட, அந்த பெட்டியில நான் ஹீட் எனர்ஜியை கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும்போது அந்த பொருளுக்குள்ள என்னென்ன சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத வச்சுதான் நம்ம டெஃபினேஷனே சொல்றோம். ஸோ ஹீட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி ஆர் டைப் ஆஃப் எனர்ஜி. ஹீட்டுங்கிறது எனர்ஜியோட ஒரு ஃபார்மேட், அவ்வளவுதான். ஆனா அது என்ன பண்ணுது? ஒரு பொருளுக்குள்ள இருக்கிற பார்ட்டிகல்ஸை வைப்ரேட் பண்ண வைக்குது. மைக்ரோஸ்கோபிக் லெவல் எடுத்து பார்க்கும்போது ஹீட் பண்ணீங்க அப்படின்னா உள்ள இருக்கிற மாலிகுலர் லெவல்ல என்ன ஆகும்? பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வைப்ரேட் ஆகும். தண்ணி கொதிக்கிற மாதிரி, புரியுற மாதிரி சொல்லணும்னா. அதே நேரத்துல இந்த வைப்ரேஷன் ஆகுறதுனால உங்களுக்கு என்ன ஆகுது? அந்த பொருளுடைய டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுது. ஹீட் கொடுத்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, ஹீட்டை எடுத்தீங்கன்னா டெம்பரேச்சர் குறையுது. ஸோ ஆப்வியஸ்லி தட் இஸ் அ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். அப்போ இது ஒரு டெஃபினேஷனா நம்மளே ஃபார்ம் பண்ணலாம். எப்படி? இதுதான் ப்ராப்பர் டெஃபினேஷனும் கூட. The heat is a form of energy which increases the temperature of the body by making the particles to vibrate. So particles vibrate பண்ண வச்சு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி தான் என்னது? ஹீட். வெரி சிம்பிள் அண்ட் குட். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட எஸ்ஐ யூனிட் என்னது? ஜூல். சயின்டிஸ்டோடைய பேரு. ஸோ கேபிட்டல் ஜே மென்ஷன் பண்ணணும். ஸோ இதோடைய ட்ரெடிஷ்னல் யூனிட் என்ன? ட்ரெடிஷ்னல்னா என்ன? அபிஷியலா ஃபாலோ பண்றது இல்லை, ஆனா அடிக்கடி கன்வென்ஷனுக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒண்ணும் இல்ல, ஏதோ சாப்பிட்ற பொருள் எடுத்து பாத்தீங்கன்னா கூட பின்னாடி என்ன இருக்குன்னா அதோடைய கலோரிஃபிக் வேல்யூ என்ன, இந்த பொருளை சாப்பிட்டா எனக்கு இவ்வளவு கலோரி பர்ன் ஆகுது, இவ்வளவு கலோரி. அப்போ கலோரிங்கிறது வந்து ஹீட்டோடைய யூனிட் அப்படின்னா அவங்க ஏன் சாப்பிட்ற பொருளுக்கு யூஸ் பண்றாங்க? ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஏன்னா சாப்பிட்ற பொருள் கொஞ்சம் பயாலஜி பேசுற மாதிரி இருக்கு, பட் பரவாயில்ல. நம்ம சாப்பிட்ற பொருள் உள்ள போய் செரிமானம் ஆகுது, டைஜஸ்ட் ஆகுது. டைஜஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் எல்லா செல்ஸுக்குமே அதை குளுக்கோஸா பிரிச்சு கொடுத்தாச்சு. ஆனா அதுக்கப்புறம் அதோட நிக்கிறது இல்லைல்ல, நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கணும்னா there is a process called செல் ரெஸ்பிரேஷன். நம்மளுக்கு செல் ரெஸ்பிரேஷன் ஒரு ப்ராசஸ்ல அந்த குளுக்கோஸை உடைச்சி ஏடிபி மாலிகூல்ஸா கன்வெர்ட் பண்ணும்போது நீங்க அந்த ஈக்குவேஷன் எடுத்து பாருங்களேன், ஹீட் அப்படிங்கிறது எனர்ஜி வெளியே போற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். அப்ப அந்த எனர்ஜி தான் என்னது? ஹீட். ஸோ ஓவரால் ப்ராசஸ்ல நம்ம எனர்ஜி யூட்டிலைஸ் பண்றோம்ல, அது என்ன ஆகுது? ஹீட் வெளியே போகுது. அப்ப நீங்க எடுத்துக்கிற உணவுல எவ்வளவு எனர்ஜி கிடைக்குது, எவ்வளவு ஹீட் வெளியே போகுதுங்கிறத பொறுத்து தான் கலோரிஃபிக் வேல்யூ அப்படின்னு போடுறாங்க. புரியுதா? அதனாலதான் கலோரிங்கிறது என்னது? ஹீட்டோடைய யூனிட். ஸோ ஒரு கலோரிங்கிறது எஸ்ஐ யூனிட் கன்வெர்ட் பண்ண அடிக்கடி நியூமெரிக்கல்ஸ் தேவைப்படும். ஒரு கலோரிங்கிறது 4.2 ஜூல்ஸ். ஓகேவா? ரைட். டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஒரு பேசிக் லெவல்ல நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு பொருளுடைய ஹாட்னஸ் எவ்வளவு இருக்கு, கோல்டு எவ்வளவு இருக்குங்கிற கம்பேரிசன் தான் டெம்பரேச்சர். இப்ப நம்ம தொட்டு பார்க்குறோம், ஒரு சூடான காஃபி டம்ளர் ஹோல்டு பண்றோம்னு வைங்களேன், நம்மளுக்கு சூடா இருக்கிற ஃபீலிங் கிடைக்குது இல்ல? ஏன்? பிகாஸ் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் தான் இங்க மெயின். இப்போ காஃபியோட டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு வச்சுக்கோ, என் கையோட டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியா இருக்கு. ஹீட் எங்க இருந்து எங்க போகும்? ஹை டெம்பரேச்சர்ல இருந்து தான் எப்பயுமே லோ டெம்பரேச்சர் நோக்கி போகும். அப்போ காஃபி டம்ளர்ல இருந்து என் கைக்கு ஹீட் டிரான்ஸ்பர் ஆகுதா? அதனால என்னால சூடு அப்படிங்கிற ஒரு ஃபீல் என்னால பண்ண முடியுது. இதுவே கூல் ட்ரிங்க்ஸ் வந்து சில்லுன்னு டம்ளர்ல ஊத்துறோம், அதே டம்ளர் இப்ப நான் ஹோல்டு பண்றேன், எனக்கு எப்படி இருக்கும்? அந்த சில்னஸ் ஃபீல் ஆகுது இல்ல? உண்மையா சில்னஸ் என் கைக்கு வரல. ஒவ்வொரு கண்டிஷனுக்கு ஒவ்வொரு மாதிரி மாத்தி பேச போறது இல்லை. இப்ப என் கைக்கு வந்து டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கு, கூல் ட்ரிங்க்ஸ் ஃபில்லா இருக்கிற அந்த டம்ளரோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கு? கம்மியா இருக்கு. அப்ப என்ன ஆகுது? என் கையில இருக்கிற ஹீட் எனர்ஜி டம்ளருக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. சோ இந்த ஃபீல் தான் நம்மளுக்கு என்னது? ஹாட்டா இருக்குதா கோல்டா இருக்கிற அந்த ஃபீலை மெஷர் பண்றதுதான் நம்ம என்ன சொல்றோம்? டெம்பரேச்சர்னு சொல்றோம். இப்ப கொஞ்சம் புரியலாம் இல்ல குழப்பற மாதிரி இருக்கலாம், ஸ்டேட்மெண்ட் டைப் புரிஞ்சுங்க. ஹீட்டும் டெம்பரேச்சரும் ஒண்ணு கிடையாது. ஆனா ஹீட்னாலதான் டெம்பரேச்சர்னு ஒரு வேல்யூ நம்ம செக் பண்றோம். திரும்ப சொல்றேன், ஹீட்டும் டெம்பரேச்சரும் ஒண்ணு கிடையாது. ஆனா ஹீட்னாலதான் டெம்பரேச்சருங்கிறத ஒரு மெஷர் பண்றோம். ஸோ எவ்வளவு ஹாட்டா இருக்கு இல்ல எவ்வளவு கோல்டா இருக்கு அப்படிங்கிற மெஷர்மெண்ட். ஓகேவா? ஸோ இது எஸ்ஐ யூனிட் என்னது? கெல்வின்.
ஸோ இன்டெப்த் கான்செப்டா பார்க்கும்போது ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்மளுக்கு தெரியும். என்னது, ஒரு மாலிகூல்ஸ் வைப்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டோம், அதனால டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டோமா. இந்த ரெண்டு பேருக்கு இடையில நம்மளுக்கு லிங்க் இருக்கு. என்னது, வைப்ரேஷன் எந்த அளவுக்கு ஜாஸ்தி ஆகுதோ அந்த அளவுக்கு மாலிகூல்ஸ் உடைய கைனடிக் எனர்ஜி ஜாஸ்தி ஆகும். அப்ப கைனடிக் எனர்ஜி ஜாஸ்தி ஆகுது இல்ல, அதோடைய ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி எவ்வளவோ, மாலிகூல்ஸ் உடைய ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி என்னவோ அதை பேஸ் பண்ணி தான் டெம்பரேச்சர். ஸோ நம்ம இனிமே எப்படி சொல்லலாம், டெம்பரேச்சர் ஆஃப் த பாடி டைரக்ட்லி டிபெண்ட்ஸ் ஆன் ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த மாலிகூல்ஸ் அப்படின்னு டெக்னிக்கலா சொன்னாலுமே கரெக்ட் தான். ஸோ இது ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். கிளியரா? எஸ்ஐ யூனிட் என்னது, கேள்வி. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். நம்மளுக்கு ஒர்க்னா என்ன அப்படிங்கிறது இங்க புரிஞ்சுக்கணும். ஸோ பிசிக்ஸ்ல ஸ்டார்டிங்ல லெசன்ஸ் பார்த்துருப்பீங்க, ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர்ல. ஒர்க்குங்கிறது ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு பொருளை கொஞ்சம் தூரத்துக்கு நவுத்தி வைக்கிறதுக்கு பேர் தான் ஒர்க். ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், சிம்பிள். ஆனா இந்த இடத்துல தெர்மோடைனமிக்ஸ்ல நம்ம பேச போறதே ஒரே ஒரு ஃபியூ டைப் ஆஃப் ஒர்க் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். என்ன ஒர்க்? ஒன்னு எக்ஸ்பான்ஷன், இல்லைன்னா கம்ப்ரெஷன் ஆஃப் அ கேஸ். அதுதான் மெயினா இந்த லெசன்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது. அப்போ இந்த இடத்துல நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கறத மட்டும் வச்சு சால்வ் பண்ண மாட்டாங்க, டேட்டாவை அதை கொடுக்க மாட்டாங்க. ஸோ கொடுத்துருக்கிற டேட்டாவுக்கு, அவைலபிளா இருக்கிற டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபார்முலாவை மாத்தணுமா? அப்படிதான் எப்படி மாத்துறாங்க, ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பதிலா ப்ரெஷர் அண்ட் வால்யூம் பேஸ் பண்ணி ஃபார்முலாவை மாத்துறாங்க. தேர் இஸ் சம் டெரிவேஷன் அபவுட் இட். பட் நம்ம ஐடியாவை யோசிச்சு பார்த்தோம்னா, கான்ஸ்டன்ட் ப்ரெஷரா இருக்கும் போது ஒர்க்குக்கு என்ன ஃபார்முலா? W is equal to P delta V. டெல்டா வினா சேஞ்ச் இன் வால்யூம். ஆப்வியஸ்லி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இந்த இடத்துல எனக்கு ஒரு சிலிண்டர் இருக்கு, பிஸ்டன். அந்த இன்ஜின்ல யூஸ் பண்றாங்கல்ல பிஸ்டன் சிலிண்டர், அந்த மாதிரி. இப்போ எனக்கு கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து என்ன போட்டிருக்கேன், ஏன்னு போட்டிருக்கேன். இது மாறாது. ஆனா இப்போ பிஸ்டன் மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும்போது எனக்கு என்ன மாறும், இந்த வால்யூம் மாறும் இல்ல. ஸோ இவ்வளவு லென்த் இருக்கு, கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த லென்த்துக்கு வரும் L1, இன்னொரு லென்த் குறையும் L2. அப்ப என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு லென்த் கம்மியாகுது, ஜாஸ்தி ஆகுது. அப்ப எனக்கு இது மாறும்போது என்ன சேஞ்ச் ஆகுது, வால்யூம் சேஞ்ச் ஆகுது. சி, ப்ரெஷரே மாறாம இருந்து நான் வால்யூமை கூட சேஞ்ச் பண்ணலாம், அதுக்கான ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஆனா வால்யூமையே சேஞ்ச் பண்ணாம ஒர்க் நடக்குமான்னு நடக்காது. ஏன்னா ஒர்க்குங்கிறதே நம்ம இங்க என்னதான் பண்றோம், எக்ஸ்பான்ஷன் அல்லது கம்ப்ரெஷன் ஆஃப் கேஸ். ஸோ கேஸை எக்ஸ்பேண்டோ கம்ப்ரெஷனோ பண்ணாதான் ஒர்க்குன்னு முடிவு பண்ணிட்டோம். அப்படிங்கறதுனால வால்யூம் சேஞ்ச் ஆகல, ஒர்க் என்னன்னு கேட்டாங்கன்னா ஜீரோ, ஒர்க்கே நடக்கல அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ ப்ரெஷர் கான்ஸ்டன்டா இருக்கு, ஆனா வால்யூம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா என்ன, W is equal to P delta V. ஸோ P into change in volume, ப்ரெஷர் P into change in volume. ஓகேவா? ஆனா ஒருவேளை வேரியபிள் ப்ரெஷரா இருக்கு சார், வால்யூம் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு, ஆனா அது கூடவே ப்ரெஷரும் சேஞ்ச் ஆகுது, அந்த டைம்ல எப்படி ஃபார்முலா வரும்னா நம்ம இன்டகிரேஷன் பேஸ் பண்ணி போடுவோம். W is equal to integration of P into dV. டெல்டா விக்கு பதிலாக dV. ஸோ இன்டகிரேட் பண்றோம், குட்டி குட்டி வால்யூமா பிரிச்சுக்குவோம். அது எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், லிமிட் அப்ளை பண்ணுவோம். வால்யூம் V1ல இருந்து வால்யூம் V2. ஒரு ஷார்ட் ஐடியா ஞாபகம் வச்சுங்க. எனக்கு எங்கெல்லாம் ஃபார்முலால இன்டகிரேஷன் வர்ற மாதிரி வருதோ அதுல இருக்க ரெண்டு வேரியபிள் இருக்குல்ல, இங்க என்ன இருக்கு, P dV இருக்கா. ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கான கிராஃப்ல நீங்க ஏரியா கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒர்க் டன் கிடைச்சிரும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒர்க் எனர்ஜி பவர் 11th படிச்சிருப்பீங்க. ஒர்க் டன் அப்படிங்கிறது இன்டகிரேஷன் ஆஃப் F into dx, ஃபோர்ஸ் into டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்திருப்பீங்க. அப்ப அதே இடத்துல கூட அப்படியே நீங்க கன்வே பண்ணிக்கலாம். எப்படி, ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்குமான கிராஃப்ல ஏரியா கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒர்க் கிடைக்கும். இன்டகிரேஷன் பண்ணாலும் ஒர்க் கிடைக்கும். ஸோ அப்போ இங்க இன்டகிரேஷனுங்கிறதும் ஏரியாங்கிறதும் சேம் தான். அப்ப இந்த இடத்துல இன்டகிரேஷன் வந்துருச்சா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணலாம், ப்ரெஷர் வால்யூமுக்கான கிராஃப்ல ஏரியா கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு ஒர்க் கிடைக்கும். இது ஞாபகம் வச்சு இதை பேஸ் பண்ணி சம்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபைனலா பேசிக்ஸ்ல நம்ம பார்க்க போறது இப்ப இந்த வீடியோல என்ன அப்படின்னா, இன்டர்னல் எனர்ஜி. ஸோ இன்டர்னல் எனர்ஜிங்கிறது என்னது, இப்போ இங்க ஒரு ரூம் இருக்கு, இதான் ரூம், இதான் சிஸ்டம்னு வச்சுக்கோம். இந்த ரூம்குள்ள மொத்தமா எவ்வளவு எனர்ஜி இருக்கு அப்படிங்கிற டோட்டல் கால்குலேஷன் தான் என்னோட இன்டர்னல் எனர்ஜி. பேர்லி மீனிங் இருக்குல்ல, இன்டர்னல் அப்படின்னாலே உள்ள. அப்ப சிஸ்டமுக்குள்ள மொத்தமா எவ்வளவு எனர்ஜி இருக்கு அப்படிங்கிறது தான் என்னது, இன்டர்னல் எனர்ஜி. ஸோ டோட்டல் எனர்ஜி இன்சைட் த சிஸ்டம். சம்டைம் இப்படி கொடுக்க மாட்டாங்க, டோட்டல் எனர்ஜி இன் த சிஸ்டம் அப்படின்னாலும் ஓகே தான், சிஸ்டமுக்குள்ள தானே. ஓகே, இதுல ரியல் கேஸ்னு இருக்கு, ஐடியல் கேஸ்னு இருக்கு. இதுக்குள்ள டெப்தா போவேனா, பட் இப்போதைக்கு அது என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குவோம். ரியல் கேஸ் அப்படிங்கிறது உண்மையாவே பிராக்டிக்கலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேசஸ். அப்ப ஐடியல் கேஸ்ங்கிறது அப்படி ஒண்ணு கிடையாது. அப்படி நம்ம பிராக்டிக்கலா நம்மளுக்கு ஒரு கேஸ் கிடையவே கிடையாது. அப்புறம் ஏன் இந்த ஐடியல் கேஸை பத்தி நம்ம படிக்கணும்ன்ற ஒரு கொஸ்டின் வரும். சரி, இந்த உலகத்துல அப்படி ஒரு கேஸே இல்லைன்னா நம்ம ஏன் அதை பத்தி படிக்கணும் அப்படின்னா, பிசிக்ஸ்ல there is மெனி டாபிக்ல ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கும். என்னன்னா, அசியூம் பண்றது ஐடியல் கேஸ், ஐடியல் ஃப்ளூயிடு, ஐடியல் சர்ஃபேஸ்,
இந்த ஐடியல்னு சொல்றாங்கல்ல, ஏன்னா இந்த மாதிரி இருந்தா நம்மளுக்கு கால்குலேஷன் சிம்பிளா இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் சிம்பிளா இருக்கும், அதனால அதை எடுத்து போடுறோம். ஒருவேளை அது இல்லைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஹையர் லெவல் ஸ்டடி அதுவும் உங்களுக்கு கொடுக்க வேணாங்கிறதுனால சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் எடுத்தீங்கன்னா கூட ஒரு ஐடியல் இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிடா எடுத்துக்கோ அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. ஆனா அப்புறம் ஐடியல் இன்கம்ப்ரசிபிள் ஒரு ஃப்ளூயிடே கிடையாது. ஏன் இப்படி சொல்றாங்க? பிகாஸ் கம்ப்ரஸ் ஆனா என்ன ஆகுங்கிறது நம்ம ரேஞ்சுக்கான ஸ்டடி கிடையாது, ஹையர் லெவல் பிசிக்ஸ்க்கான ஸ்டடி. அப்ப இன்கம்ப்ரசிபிளா இருக்குன்னு எடுத்துக்கிட்டா ஸ்டடி பண்றது ஈஸியா? அப்ப அதுல என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு அவங்க ஹையர் ஸ்டடியில படிச்சுக்குவாங்க. இதுதான் பிசிக்ஸோட ஐடியா. ஸோ கமிங் பேக் டு இந்த கண்டென்ட்டுக்கு, ரியல் கேஸுக்கும் ஐடியல் கேஸுக்கும் இங்க நம்ம செக் பண்ணக்கூடிய முக்கியமான டிஃபரன்ஸ், ஐடியல் கேஸ் அப்படி ஒன்று கிடையாது, ரியல் கேஸ் இருக்கு ப்ராக்டிக்கலா நம்ம யூஸ் பண்றது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது என்ன, ஐடியல் கேஸுக்கு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த மாலிகூல்ஸ் கிடையாது. அது ஏன் கிடையாது? சி, ரெண்டு மாசுக்கு இடையில கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குமா? இருக்கும். G(m1m2/r²). இங்க ஒரு குட்டி மாலிகூல் இருக்கு M1, இன்னொரு குட்டி மாலிகூல் இருக்கு M2. ஏன் குட்டி மாலிகூல்? கேஸ் மாலிகூல்ஸ் குட்டியா தானே இருக்கும். சோ இது ரெண்டு கடையில டிஸ்டன்ஸ் R இருக்கும். ஃபோர்ஸ் என்ன? G(m1m2/r²). ஃபோர்ஸ் இருக்குல்ல கண்டிப்பா. ஆனா நம்மளுக்கு கேஸோடைய மாலிகூல்ஸ் ரொம்ப 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 மாஸ் கம்மிங்கிறதுனால அவங்களுக்கு இடையில இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ ஐடியல் கேஸ் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் நெக்லிஜிபிள் அப்படின்னு எடுத்துக்கிறோம், புறக்கணிக்கத்தக்க அளவுல ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்ணிடுறேன். அப்போ மாலிகூல்ஸுக்கு இடையில ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் என்ன முடிவு பண்ணி ஆகணும்? பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜீரோன்னு எடுத்தாகணும். ஏன்னா மாலிகூல்ஸுக்கு இடையில பொட்டன்ஷியல் எனர்ஜி எதனால ஏற்படுது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால தான். அப்ப இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தங்களுக்குள்ள இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ள பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னது? ஜீரோ. ஸோ அப்ப அது ஜீரோன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரியல் கேஸுக்கு இருக்கும். ரியல் கேஸுக்கு நம்ம ஜீரோ எடுத்துக்க மாட்டோம். எவ்வளவு கம்மியான வேல்யூ இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஆட் பண்றேன்னு முடிவு பண்ணிடுவோம்னா, ஸோ டோட்டல் இன்டர்னல் எனர்ஜிங்கிறது கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி மாலிகூல்ஸோட இன்டராக்ஷன்னால, கைனடிக் எனர்ஜி எதனால ஏற்படுது? மாலிகூல்ஸ் இருக்குல்ல, அதுக்கு மாஸ் இருக்கு, அது மூவ் ஆகும் போது அதுக்கு வெலாசிட்டி இருக்கு. ஸோ எந்த ஒரு பார்ட்டிகளுக்கு மாஸ் இருந்து அது மூவ் ஆனாலுமே என்ன எனர்ஜி இருக்கும்? கைனடிக் எனர்ஜி இருக்கும், 12mv². ஸோ மாலிகூல்ஸ் மூவ் ஆகிறதுனால ஏற்படக்கூடிய கைனடிக் எனர்ஜி, மாலிகூல்ஸுக்கு இடையில இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்னால ஏற்படக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி, ரெண்டையும் ஆட் பண்ணா கிடைக்கிறது தான் டோட்டல் இன்டர்னல் எனர்ஜி. இது ரியல் கேஸுக்கு. ஆனா ஐடியல் கேஸுக்கு நம்ம அட்ராக்ஷன் இல்லைன்னு முடிவு பண்ணதுனால பொட்டன்ஷியல் ஜீரோ. ஸோ நம்ம இந்த சாப்டர்ல மேக்சிமம் 99% டீல் பண்ண போறது ஐடியல் கேஸ் தான். ஸோ அதனால இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி. இது ரெண்டையுமே பேஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட் அடிக்கடி கேட்கறாங்க. என்னது? இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் அ கேஸ் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர். அதே மாதிரி கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஐடியல் கேஸ் எப்படிதான்? டெம்பரேச்சர் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒருவேளை உள்ள இருக்கிற சிஸ்டமுக்குள்ள இருக்கிற கேஸ் மாலிகூல்ஸுக்கு டெம்பரேச்சரை நான் கான்ஸ்டன்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், டெம்பரேச்சர் மாத்தவே இல்லை, ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனா ப்ரெஷரை மாத்துறேன், வால்யூம் மாத்துறேன், ப்ரெஷர் 4 மடங்கு ஆக்குறேன், ஏதோ ஒன்று இந்த மாதிரி சேஞ்ச் பண்றேன்னு டெம்பரேச்சர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அப்போ எனக்கு கைனடிக் எனர்ஜி என்ன ஆகும்னு கேட்டாங்கன்னா மாறாது. இன்டர்னல் எனர்ஜி என்ன ஆகும்னு கேட்டாங்கன்னா மாறாது. ஏன்னா டெம்பரேச்சர் மாறுறதுனால ப்ரெஷர் வால்யூம் மாறலாம். பொறுமையா சொல்றது புரிஞ்சுங்க. டெம்பரேச்சர் மாறுறதுனால ப்ரெஷர் வால்யூம் மாறலாம், அதனால கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் ஆகலாம். ஆனா ஒன்ஸ் நம்ம டெம்பரேச்சரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஈவன் நம்ம ப்ரெஷர் வால்யூம் எவ்வளவு மாத்தினாலும், எவ்வளவு சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணாலும், எனக்கு இன்டர்னல் எனர்ஜியோ கைனடிக் எனர்ஜியோ ஐடியல் கேஸுக்கு மாறாது. பிகாஸ் அவங்க டெம்பரேச்சரை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. மீனிங் புரியுதா? டெம்பரேச்சரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீ வேற எதை மாத்தினாலும் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டமும் மாறாது, இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டமும் மாறாது. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். பிகாஸ் இப்ப தெர்மோடைனமிக்ஸ்ல கோ த்ரூ பார்த்தோம்னா இதெல்லாம் பேசிக்கா புரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு ஜீரோத் லா அப்படிங்கிறது இருக்கு, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இருக்கு. அதை பேஸ் பண்ணி 4 தெர்மோடைனமிக் ப்ராசஸஸ் இருக்கு. அந்த 4 தெர்மோடைனமிக் ப்ராசஸோட ஃபார்முலா, ப்ரெஷர் வேரியேஷன், வால்யூம், டெம்பரேச்சருக்கான ஃபார்முலாஸ், இதெல்லாம் பார்த்துட்டோம்னா அதை பேஸ் பண்ணி சம்ஸ் கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபவுண்டேஷன் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு நெக்ஸ்ட் கோ த்ரூ போறதுக்கு முன்னாடி இதை புரிஞ்சுக்கிறது இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.